ஆக்சுவலா இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, நான் ப்ரொஃபலர் கேட்டேன். இந்த சீன் எடுக்கும்போது விமல் பிரதர் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி வருவாப்புல. நான் ஆக்சுவலாக அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ப்ரொஃபலரில் காற்று, ஏன்னா நான் அந்த சாங்லேயே வந்து தாய்மடி தேடி போனா அந்த சாங்லேயே காத்தோட சவுண்ட் இருக்கும், விண்டு இது போட்டிருப்போம். ஓகே. ஆனால் எங்களுக்கு ப்ரொஃபலர் கிடைக்கல, ப்ரொடக்ஷன்ல லாஸ்ட் மினிட்ல இல்லைன்ட்டாங்க. அப்போ எனக்கு அது பயங்கரமான உளைச்சல் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா, நான் அந்த ப்ரொஃபலர் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது இந்த ஷாட் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல ஒரிஜினலாவே காத்து வந்துச்சு. நேச்சரே வந்து ஹெல்ப் பண்றது. அது பயங்கர காத்து திடீர்னு வருது எங்களுக்கு. அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி நான் ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவர் விமல் பிரதர் சொல்றாரு, உங்க காத்து வந்துருச்சு அப்படின்னு. காத்து வந்துருச்சு, உடனே எடுப்போம் வாங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் உடனே போய் எடுத்தோம். அந்த இதுல வருவார் விமல் பிரதர், அங்க இருந்து இப்படி வருவாரு, அந்த விண்டெல்லாம் அடிச்சு இந்த இதெல்லாம் ஆடும். அதெல்லாம் வந்து ரியலாவே எனக்கு அந்த இது கிடைச்சது. அந்த இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. ரெண்டாவது, இந்த இடம் வந்து ஒரு நிமிஷம், இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப டஞ்சனா ஒரு மாதிரி இருக்கு. அந்த நாகர்கோவில் பைபாஸ், அந்த சிமெண்ட் ரோடு இது, அது பக்கம் பாம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது அப்பதான் போய் கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணி அந்த இடத்துல விழுறது வந்து அவர் கருணாசனை வந்து அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்கல. ரொம்ப நேரம் அதிலே படுத்து கிடக்கணும் அவர். அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாரு.